मंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबिके गौरी नारायणि नमोस्तुते तैयार तैया तैयार तैया दीपम ஏத்து तैयार तैया तैयार तैया மேளதாளம் குட்டியாச்சு மழையும் என்ன புயலும் என்ன வெயிலும் என்ன போடா போடா கடவுள் வந்து வேகம் கொண்டு காவல் காப்பான் போடா போடா கலசம் கலசம் சுமை தாங்கும் இந்த கலசம் குணம் காக்கும் இந்த கலசம் முடி சோடும் இந்த கலசம் கலசம் மெடிசன் அన్న పేరులో இந்த போதை மருந்து கொடுத்தானே அவனுக்கு எத்தனை வயசு இருக்கும்? ஒரு 50 வயசு இருக்கும். அந்த ஆளோட பேத்தி ஹைதராபாத் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கிறதா சொன்னாரு. நான் அந்த மருந்து ஹைதராபாத் கொண்டு வந்தா ஹைதராபாத் ஏர்போர்ட்ல அவரோட மக வந்து கலெக்ட் பண்ணிக்குவாருன்னு சொன்னாரு. அவ்வளவுதான் சார். இது எங்களை ஏமாத்ததுக்காக நீ பண்ற டிராமா. இல்ல சார், நான் சொன்னது எல்லாம் நிஜம் சார். சரி, உங்க கிட்ட கொடுத்தவன விடு. இங்க வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னானே அவன் ஏன் வரல? நான் தான் சொன்னேனே சார், அவரோட கார் வர வழியில ரிப்பேர் ஆகி நின்னுடுச்சுன்னு. அதுக்கப்புறம் என்ன சொன்ன? நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டாரு. நான் கோல்கொண்டா போறேன்னு சொன்னேன். கேன்சர் ஹாஸ்பிட்டல் நீங்க போற வழியில தான் இருக்கு, ப்ளீஸ் இத போற வழியில கொஞ்சம் கொடுத்துருங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும்னு சொன்னார் சார். அதனால தான் சார் நான் கேன்சர் ஹாஸ்பிட்டல் கிட்ட நின்னுட்டு இருந்தேன். அதெல்லாம் முடியாது, எனக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்லி நீ அவாய்ட் பண்ணிருக்கலாமே. நீ பண்ணலே. நீ யாருன்னு அவனுக்கு தெரியாது, அவன் யாரான்னு உனக்கு தெரியாது, எதுவுமே தெரியாதப்போ எதுனால ஹைதராபாத்துக்கு நீ வந்த வேலை விட்டுட்டு மறந்து கொண்டு போய் கொடுக்கறேன்னு நீயே ரிஸ்க் எடுத்துக்கிட்டே. அவன் இங்க வான்னு சொன்னதுமே நீயே கிளம்பி போனே. சோ யாரு கிட்ட கொடுக்க போறாங்க விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. அவனே உனக்கு நல்லாவே அடையாளம் தெரியும். ஒருவேளை அவர் ட்ரக்ஸ் கடத்துறதுல ஃபெமிலியர் ஃபேஸா இருந்திருக்கலாம். ஏர்போர்ட்டுக்கு அவன் வந்தா மாட்டிக்குவான்னு சொல்லி அவன் உன்னையோ இல்ல நீ அவனையோ ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லிருக்கீங்க. நாங்க இந்த விஷயத்தை ஸ்மெல் பண்ணி ட்ரேஸ் பண்ணதுனால நீ மாட்டிக்கிட்டே அவனை தப்பிச்சுக்கிட்டான். உன்கிட்ட பேசுற சிம் கார்டு ட்ரேஸ் பண்ண முடியல. இல்ல சார், அவன் எனக்கு யாருன்னு தெரியாது சார். எனக்கு அந்த போதை பொருளுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். வேணாமா, பொய் சொல்ல ட்ரை பண்ணாதே. அந்த பொய் உன்னையும் காப்பாத்தாது, அந்த பொய்ய நீயும் காப்பாத்த முடியாது. ஏதோ விளையாட்டா ஸ்கூல்ல கேள்வி கேட்கிற மாதிரி நினைக்காதே. எங்க அடுத்த மூமெண்ட் வேறே மாதிரி இருக்கும். பாக்குறதுக்கு சின்ன பொண்ணா இருக்கே, உன் உடம்பு சரி உன் மனசு சரி போலீஸ் ட்ரீட்மெண்ட்க்கு தாங்காது. கொலை செய்யறது எவ்வளவு பெரிய குற்றமோ அதை விட பெரிய குற்றம் இந்த மாதிரி போதை மருந்து கடத்துறது. கொலை செஞ்சா கூட சம்பந்தப்பட்டவங்க தான் பாதிக்கும். ஆனா இந்த ட்ரக் விஷயத்துல ஒரு சொசைட்டி அழிஞ்சிடும். வளர்ந்து வரும் இந்த ஜெனரேஷனே மோசமான வழிக்கு கொண்டு போயிடும். பணத்துக்காக நீங்க பண்ற இந்த காரியம் ஒரு நாட்டோட திசையை மாத்திடும். லாஸ்ட் வார்னிங்கா கேக்குறேன், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்க சம்பந்தப்பட்ட ஆட்கள் யாரு உண்மையை சொன்னா உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. நாங்க ஹெல்ப் பண்றோம். Tell me, who is your leader? லீடரா? உங்களோட போதை மருந்து குரூப் லீடர் யாரு? சார், எனக்கு சத்தியமா எதுவுமே தெரியாது சார். நான் என் வேலை விஷயமா இங்க வந்த இடத்துல இந்த மாதிரி நடந்துருச்சு சார். என்ன நம்புங்க சார், எனக்கும் இந்த போதை பொருளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க சார். எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். என்ன ப்ளீஸ் விட்டுடுங்க சார். இன்ஸ்பெக்டர், இந்த அம்மானை கூட்டிட்டு போய் ரிமாண்ட் பண்ணுங்க. வேண்டாம் சார்,
என் வாழ்க்கையே போயிடும் சார். ப்ளீஸ் சார், ஜெயிலெல்லாம் வேணாம் சார். ப்ளீஸ் கெட் அவுட். வாமா வா, அட வாமா, తీసుకోవయ్యా. வா. ఇన్స్పెక్టర్, ఎస్ సార్. ఈ అమ్మాయిని అరెస్ట్ చేసింది ప్రెస్కి తెలియనివ్వకండి. ఓకే సార్. உள்ள போமா. మేడం, ఈ రిపోర్ట్ చూసారా? నమస్తే మేడం. నమస్తే. ஓகே சார், நீங்க கிளம்பலாம். நீதான் ரஞ்சினியா? 15 நாள் ரிமாண்ட் இல்ல? ஏய், இவளை கூட்டிட்டு போய் ஆர்மெண்ட்ஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு போட்டோ எடுத்துட்டு வா. ஏன்னா இவ போதை பொருள் கேஸ். கூட்டிட்டு போ. ஓகே மேடம். மாமா, ஹலோ. என்னம்மா? மேடம் சொல்லிருக்காங்க இவங்களை போட்டோ எடுக்கணும். போய் உட்காரமா. வா வா, வந்து உட்காரு. நேரா பாரு. கேமரா பாரு. எங்கடா போற? அப்பாக்கு இன்னைக்கு திதி. யாருக்கு? யாருடா அப்பா? நீ என் பிள்ளைக்கு திதி கொடுக்க போறியா? அந்த பக்கம் வந்த காலை ஒடிச்சிடுவேன். ஜாக்கிரதை. ஓம் யா தேவி சர்வபூதேஷு லக்ஷ்மீ ரூபேண சம்சிதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. மகாகணபதிர்வஹ அர்க்யம் சமர்ப்பயாமி. மகாகணபதியே நமः. ஆஜமனியம் சமர்ப்பயாமி. ஓம் அம்போபார்த்த சமஸ்த துர்பசேத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரியத சுந்தரேவரத்ன சுதிநந்த தேவா தாராபுரம் சந்திரபுரம் தேவா. அம்மா, பூஜைக்கு எல்லாம் ரெடி ஆயிடுத்து. உங்க பிள்ளையாண்டனை வர சொன்னா ஆரம்பிச்சுடலாம். பிள்ளையாண்டெல்லாம் யாரும் இல்ல, நான் தான் என் பையனுக்கு திதி பண்ணணும். அது இல்லம்மா, அது எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க பண்ணுங்க. சரிம்மா. சுக்லாம் வரதனம் விஷ்ணம் ஜதிவரணம் ஜதர்பஜம் பிரசன்னவதனம் எல்லாம் என் தலைவிதி. நான் உயிரோட இருக்கும்போதே என் பிள்ளைக்கு நான் திதி கொடுக்க வேண்டியதா போச்சு. அவன் தான் எனக்கு திதி கொடுக்கணும். புத்திர சுகத்தை விட வேற சுகம் எதுவும் இல்ல. அதையே நான் பறி கொடுத்துட்டேன். எல்லாம் நான் செஞ்ச பாவம். பாட்டி, என்ன பாட்டி அப்பாக்கு திதி கொடுக்கும்போது இப்படி எல்லாம் புலம்பிட்டு இருக்கீங்க? நீ சொல்லுபடியம்மா, நீ சொல்லுவ. என் வேதனை எனக்கு தானே தெரியும். உன்னை 10 மாசம் சுமந்து பெத்துட்டனே, இன்னைக்கு எழுந்துட்டு நிக்கிறேன். ஒழுங்கா சோறு தண்ணி கூட சாப்பிடாம அவனை நினைச்சு நினைச்சு உருகாத நாளே இல்ல. பெத்தவளுக்கு தாண்டி தெரியும் வலி, மத்தவங்களுக்கு எங்க தெரிய போகுது? அம்மா, பூஜை எல்லாம் முடிஞ்சது. இனி பிண்டம் கரைக்க வேண்டியதான் பாக்கி. இங்க நடந்துகிட்டு இருக்கிறது உங்க அப்பனோட திதி. எங்க இருக்கா உங்க அம்மா? உள்ள ரூம்ல. எல்லாம் என் தலை விதி. நீங்க கொடுங்க. பிண்ட பிரவிரதே தேவதாத்யோ நமோ நமः.
हिरण्यगर्भगर्भस्थं भागसोः अनन्तपुण्यफलदं तच्चान्त्यं प्रयत्तमे जिगर्नाय तत्सनाग शताम्भूल अद्य करिष्ये नमो नमः सर्वपिण्डं मोक्षदायक आद्यपिण्डं உங்க அப்பாவுக்கு இங்க திதி நடக்குது. உங்க அம்மா என்னடானா ரூம்ல உட்கார்ந்து அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா. உத்தியோகத்துக்காக வெளியில போகணும், ஒரு பாதுகாப்புக்காக பொட்டு வச்சுக்கலாம். ஆனா வீட்டுக்குள்ளேயே புருஷனுக்கு திதி நடக்கும் போது நெத்தி நிறைய பொட்டு வச்சுக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு இருக்காளே, இதெல்லாம் அவன் பண்ண பாவம். நான் எதுக்காக இந்த பூவும் போட்டு வச்சுக்கிறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்க அம்மா கிட்டயும் சொல்ல முடியாம, குழந்தைங்க கிட்டயும் சொல்ல முடியாம சூழ்நிலை கைதியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஒரு வகையில அவன் உயிரோட இல்லாம போய் சேர்ந்ததே புண்ணியம்மா. பாட்டி அழாதீங்க பாட்டி. அழாம வேற என்னடி பண்ண சொல்ற? எவ்வளவு வேதனையை மனசுல அடைச்சு வச்சிருக்கேன் தெரியுமா? உங்க அப்பா இருந்திருந்தா இந்த வீடு இப்படியா இருந்திருக்கும், நீ இப்படியா இருந்திருப்ப, சீரும் சிறப்புமா இருந்திருப்ப. உனக்கு ஒண்ணு தெரியுமா? உங்க அப்பா மனசுல வெம்பி வெம்பி தாண்டி செத்தான். சத்தியமா சொல்றேன், அவன் சாவறதுக்கு காரணம் உங்க அம்மா தான். அதனால தாண்டி இப்படி நெஞ்செழுத்தத்தோட ரூம்ல உட்கார்ந்திருக்கா. பாட்டி விடுங்க பாட்டி, எதுக்கு பாட்டி இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அம்மா, தாயே, நான் உயிர் வாழறதே உனக்காக தான். இதுல இருந்து எனக்கு எப்பதான் விமோச்சனம் கிடைக்குமோ தெரியாம குழப்பத்திலே இருக்கேன். ஆமா, அலங்கரிச்சுக்கிட்டு கிளம்பியாச்சு. ஊர்ல இருக்கிற புஸ்தகத்தை எல்லாம் கட்டி காக்குறாங்களாம், வீட்டை மட்டும் கட்டி காக்க தெரியல. இன்னைக்கு உன் புருஷனுக்கு திதி, அதாவது தெரியுமா உனக்கு? இது கொன்னும் குறைச்சல் இல்ல. ஏய் ஏந்திரி. என்னக்கா நான் என்ன பண்ணேன்? ஏந்திரினா ஏந்திரி. அக்கா ஏந்திரி. அக்கா சும்மா. அடிக்காதக்கா. அக்கா அக்கா அடிக்காதக்கா. அக்கா எதுக்கு பேசுற? எந்திரினா எதுக்கு ஏதின்னு கேக்குறியா? என்ன பத்தி ஜெயிலர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றியா? எவ்வளவு தைரியம் உனக்கு? அக்கா அடிக்காதக்கா. அக்கா அடிக்காத. நான் கேட்ட கேள்விக்கு மறக்காம பதில் சொல்லணும். இல்ல இங்கிருந்து போகும்போது உடம்புல உசுறு இருக்காது. இத பாருடி, 10 வருஷம் இந்த ஜெயில் தான் என் வீடு. இங்கே நான் வச்சதான் சட்டம். இனிமேலாவது மரியாதையா இரு. ஏய் ஏட்ரே ஏட்ரே. என்னடி கம்மியா இருக்கு? ஓட்டு போட்டு எடுத்துட்டியா? இல்லக்கா, வெளியில இருந்து வந்தது அப்படியே தான் இருக்கு. என்னடி உனக்கு நாளைக்கு ஜாமீனா? ஆமா அக்கா. இந்த ஜாமீன்ல போனா கூட மறுபடியும் இங்கே தானே வரப்போறே. போறதுக்கு முன்னாடி என்ன வந்து பாரு, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சரி அக்கா. இது யாரு? ஓய் புதுசா? ஏந்திரடி ஏந்திரே. என்ன பேரு? ரஞ்சினி. என்ன கேஸ்? பிக் பாக்கெட் கேஸா? பின்ன யாராவது போட்டு தள்ளிட்டியா? இல்ல வேற மாதிரி கேஸா? ஏய் கேக்குறேன், இல்ல வேற மாதிரி கேஸா? என்னடி மறைக்கிற? சொல்லுடி, எந்த கேஸ்ல வந்த? எவனோ ஒருத்தன் கேன்சர் மருந்துன்னு போதை பொருளை என்கிட்ட கொடுத்து வச்சுட்டான். யாரடி கொடுத்தாங்க? யாருன்னு எனக்கு தெரியாது. பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுடி.
உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என்கிட்டயே வா. என்ன பண்ற? என்னடி? ஏய் போடி. ஸ்வர்ணா வேண்டாம். போடினா பார்த்தே இல்ல, இங்க நான் வச்சதான் சட்டம். மரியாதையா உண்மையை சொல்லு. உனக்கு ஒரு நாள் டைம் தரேன். இல்ல என்னம்மா பண்ணிட்டு இருக்க? அப்பா துவையல் கேட்டாருமா, அதான் அரைச்சிட்டு இருக்கேன். ஏற்கனவே ஹால்ல அரைச்சு வச்சிருக்கே. அதுல காரம் பத்தலையா, அதான் மறுபடியும் அரைச்சிட்டு இருக்கேன். அதான் மிக்ஸி கிரைண்டர் எல்லாம் இருக்குல்ல, அதுல எல்லாம் அரைக்கிறத விட்டுட்டு அம்மியில அரைச்சிட்டு இருக்கியே. உங்க அப்பாவுக்கு இதுல அரைச்சாதாமா பிடிக்கும். அவர்தான் அப்படி படுத்துறாருன்னா நீ அவர் சொல்ற மாதிரி ஆடிட்டு இருக்கியே. போமா, உன்னால திருத்தவே முடியாது. என்னாச்சுமா? ஒண்ணு இல்லம்மா. அம்மா கையை காட்டுமா. ஒண்ணு இல்ல காட்டுமா. ஒண்ணு இல்ல ரஞ்சினி, நீ போமா. என்னம்மா இது, இவ்வளவு பெரிய காயம்? அது வந்து சூடு போட்ட மாதிரி இருக்கேம்மா. நீ பேசாம இருக்கிறத பார்த்தா என்னமோ நடந்திருக்கு. பொய் சொல்லாம என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. அது வந்து வழக்கமா லேடிஸுங்களோட லாக்கர் ஒண்ணு இருக்குமே, அஞ்சரை போட்டி அவுட். அம்மாடி, எங்க தாண்டி சிறுவாட்டு பணத்தை ஒளிச்சு வச்சிருக்கிற? ஐயோ, அதான் இல்லைன்னு சொல்றேனுங்க. நீ இல்லைன்னு சொன்னதுக்காக வருத்தப்படல, இந்த வாய்ஸை ரைஸ் பண்ணதுக்காக உனக்கு வாழ்நாள் முழுக்க நீ மறக்க முடியாத சின்ன அன்பளிப்பு உனக்கு கொடுத்துட்டு போலான்னு இருக்கிறேன். கொதிக்குது. இவ்ளோ நடந்திருக்கு, என்கிட்ட இருந்து மறைக்க பாத்திருக்க பாரு. ஆமா, நீ சாப்பிட்டியா? பரவாயில்லம்மா, முதல்ல வா. நான் எதுக்குமா ஓடி ஓடி போய் சம்பாதிக்கிறேன்? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே. எங்களை வளர்க்க நீ கஷ்டப்பட்ட, நாங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் நீ கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தானே நான் இவ்வளவும் பண்றேன். ஆனா நீ இவ்ளோ வேதனையோட இருந்தா எனக்கு எப்படிமா இருக்கும்? எதுவுமே பேசுறது இல்ல, யார்கிட்டயும் எதுவுமே சொல்றதும் இல்ல, எல்லாத்தையும் உன் மனசுக்குள்ளேயே போட்டு அடக்கி வச்சிட்டு இருந்தா எப்படிமா? சாதத்துல இருக்கிற உப்பே போதுமா?